ஹாய் மக்கா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸ்டெனோ பேசிக் கிளாஸோட ஃபர்ஸ்ட் வீடியோ நான் நேத்திக்கு அப்லோட் பண்ணியிருந்தேன் பார்த்துக்கோங்க. அந்த வீடியோவே நான் உங்ககிட்ட மென்ஷன் பண்ணியிருந்தேன். நான் சொல்லி தரதுல உங்களுக்கு ஏதாவது மனசில் ஆகலை அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் எனக்கு ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பாசிட்டிவாக தான் எனக்கு ரிப்ளை பண்ணியிருந்தீங்க. உண்மையாகவே வந்து நான் சொல்லி தந்தது உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னு ஷேர் பண்ணியிருந்தீங்க. அதை கேட்கவே பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா எனக்குமே ஃபஸ்ட் டைம் நான் டீச் பண்ணி வீடியோ போடுறேன் அப்படிங்கிறதுனால நானுமே ஆர்வமாக இருந்தேன் எப்படி கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு. உங்கள் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணது மனசில் ஆச்சு அப்படின்னு நீங்கள் சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு நிம்மதியாகவே இருந்து பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லை, நான் இன்னொரு விஷயமும் கேட்டிருந்தேன். இந்த வீடியோவில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் எனக்கு சஜஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருந்தேன். அதில் நிறைய பேர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, நோட்டை வந்து வீடியோக்கு பார்க்குற மாதிரி வச்சு எழுதுங்க அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. நான் போர்டில் எழுதி காமிச்சது எனக்கு தெரிஞ்சு எல்லாருக்குமே நல்லா பிடிச்சதுன்னு நினைக்கிறேன். அதை பற்றி யாருமே எதுவும் சொல்லலை. நோட்டு மட்டும் கேமரா ஆங்கிளை வந்து கரெக்டாக வச்சு சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அதை மட்டும் இந்த வீடியோவில் நம்ம கிளியராக பண்ணிடலாம். இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா நான் பென்சில் வச்சு எழுத போகிறதில்ல, பென் வச்சு உங்களுக்கு எழுதி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்போ தான் பார்த்தீங்கன்னா வீடியோவில் வந்து அது கிளியராக தெரியும். ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், வீடியோக்குள்ளே போயிடலாம். நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா அத்தியாயம் 1ல் மெய்யெழுத்துக்கள் நம்ம பார்த்தோம். மெய்யெழுத்துக்கள் பொறுத்த வரைக்கும் இப்போ அல்லது பா எப்படி போடணும், அதுக்கப்புறமா வந்து இட்டு அல்லது டா எப்படி போடணும் அப்படின்னு பேசிக்காக உள்ள விஷயங்கள் எல்லாமே நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டோம். இதை தான் பார்த்தீங்கன்னா அத்தியாயம் 1ல் இருக்கிற பயிற்சி 1ல் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது அவங்க எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த பாவோட ஸ்ட்ரோக்கை வந்து கொடுத்து இந்த ஸ்ட்ரோக்கு வந்து என்ன அப்படின்னு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பயிற்சி 1 அது நம்ம கொடுத்த அந்த முதல் வீடியோ நீங்கள் தரவாக பார்த்தீங்க அப்படின்னாலே வந்து உங்களால் இதை வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பயிற்சி 2 தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா அத்தியாயம் 1ல் இருக்கிற பயிற்சி 2 தான் நம்ம பார்க்க போகிறோம். பயிற்சி 1 பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம பேசிக் கிளாஸில் பார்த்ததை தான் வந்து பயிற்சி 1ல் கொடுத்துருக்காங்க. ஸோ பயிற்சி 2ல் பார்த்திங்கன்னா அந்த பேசிக் கிளாஸில் நம்ம படித்த விஷயங்களை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்ப ஈஸி தான். நீங்கள் பயிற்சி 1 நீங்கள் நிறைய தடவை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இதை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி ஹோம்ஒர்க்கு கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இந்த வீடியோ முடியும் போது உங்களுக்கான ஹோம்ஒர்க்கை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பயிற்சி 2ல் பா டா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நேத்திக்கே நம்ம பார்த்தோம். பா எப்படி போடணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி கரெக்டாக இந்த மாதிரி தான் பா போடணும். ஸோ டா எப்படி போடணும்னு படித்தோம், நேர்கோடுன்னு படித்தோம் இந்த மாதிரி. ஸோ அப்போ பா டா அப்படின்னு சேர்த்து வரும்போது பா இப்படியும், அதாவது கொஞ்சம் சரிவாகவும், டா அப்படிங்கிறது இந்த மாதிரி நேராகவும் போடணும். ஓகேவா? அப்போ பா டா எப்படி போடணுங்கிறது நம்ம லேர்ன் பண்ணியாச்சு. பா வந்து இப்படி சைடாகவும், டா அப்படிங்கிறது இப்படி நேராகவும் போடணும். இதே இது பாசா எப்படி பா உங்களுக்கு தெரியும் இப்படி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. சா அப்படிங்கிறது நேற்றுக்கு எப்படி படித்தோம், இச்சு அல்லது ஷா எப்படி போடணும் அப்படின்னு படித்தோன்னா இந்த மாதிரி க்ளோஸ் ப்ராக்கெட் மாதிரி போடணும் அப்படின்னு படித்தோம். இச்சு அல்லது ஷா எப்படி படித்தோம், இந்த மாதிரி க்ளோஸ் ப்ராக்கெட் மாதிரி போடணும் அப்படின்னு படித்தோம். ஸோ பாசா சா அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரி க்ளோஸ் ப்ராக்கெட் மாதிரி வரும். ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பாக்கா. பாக்கா எப்படி போடணும்னு படித்தோம். பா உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி சரிவாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு. கா எப்படி படித்தோம், இந்த மாதிரி ஒரு டேஷை நீட்டி விட்டால் கா அப்படின்னு படித்தோம். கரெக்டாக? அப்போ பா போட்டாச்சு. கா அப்படிங்கிறது ஒரு டேஷை நீட்டி விட்டாச்சுன்னா அது கா. அப்போ பா அப்படிங்கிறது இப்படி, கா அப்படிங்கிறது ஒரு டேஷை நீட்டி விடுறது. ஸோ இதுதான் வந்து பாக்கா. உங்களுக்கு நான் போர்ட்லேயுமே எழுதி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் நம்ம நோட்டில் பார்த்துடலாம். நெக்ஸ்ட்டு வந்து பா வா. பா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி சைடு வாக்கில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. வா அப்படிங்கிறது எப்படி படித்தோம் நேத்திக்கு, இந்த மாதிரி இப்படி வரும்னு படித்தோம். இவ்வு அல்லது வா அப்படிங்கிறது இப்படி வரும் அப்படின்னு படித்தோம். கரெக்டாக? ஸோ நெக்ஸ்ட்டு பா ரா. பா ரா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் பா இப்படி வரும், ரா அப்படிங்கிறது இப்படியும் போடலான்னு படிச்சிருக்கோம், அல்லது இப்படி வந்து இப்படியும் வரும் அப்படின்னு படிச்சிருக்கோம். அது ஒரு சில இடங்களில் வேறுபடும். ஓகேவா? நம்ம வந்து இப்போ பா ரா இப்படி வச்சுக்கலாம், இல்லை பா ரா இப்படி 2 விதமாகவும் நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு நேற்றுக்கு படிச்சிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு பா 3 சுழினா. 3 சுழினா எப்படி போடணும், பா வந்து இப்படி வரும், 3 சுழினா அப்படிங்கிறப்போ இப்படி வரும்னு படித்தோம். அதாவது நார்மல்னா இப்படி வரும், 3 சுழினா வந்து இப்படி வரும். ஸோ அப்போ பா நா. நெக்ஸ்ட்டு வந்து பா இச்சா. பா இச்சா எப்படி வரும்னு படித்தோம். பாங்கிறது இப்படி, இச்சாங்கிறது இப்படி. ஸோ பா இச்சா. கா மா. நெக்ஸ்ட் வந்து கா எப்படி படித்தோம். காவை பொறுத்த வரைக்கும் ஒரு டேஷ் அப்படி நீட்டி போடுறது வந்து கா அப்படின்னு பார்த்துருக்கோம். அப்போ கா மாங்கிறது இப்படி, கா மா. ஓகேவா? கா மா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காடா. காடா எப்படி வரும்னு படித்தோம். கா அப்படிங்கிறது இப்படி, டா அப்படிங்கிறது நேர்கோடு, கா டான்ங்கிறது நேர்கோடு. நெக்ஸ்ட்டு கா லா. கா எப்படி படித்தோம், இந்த மாதிரி வரும்னு படித்தோம், நேர்கோடு. லா அப்படிங்கிறது இங்கேருந்து இங்கே வரும். ஸோ ஓகே, கா அப்படிங்கிறது இப்படி, லா அப்படிங்கிறது இப்படி. கா லா எப்படி வரும், கா இப்படி போடணும், லா அப்படிங்கிறது கீழேருந்து மேலே வரும். நெக்ஸ்ட்டு வந்து கா நா.
கா இப்படி, நான்கிறது இப்படி. கா வந்து ஒரு டேஷை நீட்டி போடுறது, நா அப்படிங்கிறது இப்படின்னு படித்தோம். கரெக்டாக? நெக்ஸ்ட்டு வந்து இச்சா கா. இச்சா அப்படிங்கிறது இப்படின்னு படித்தோம். கா அப்படிங்கிறது இந்த மாதிரி நீட்டமாக இச்சா கா. நெக்ஸ்ட்டு காக்கா, 2 வாட்டி காக்கான்னு வந்திருக்கு. அப்போது கா கா நீட்டி விடணும். கா கா நீட்டி விடணும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஜா மா. ஜா, நெக்ஸ்ட் வந்து மா. ஜா மா இப்படி போடணும். நெக்ஸ்ட் வந்து தா மா. தா உங்களுக்கு தெரியும், ஓப்பன் ப்ராக்கெட் மாதிரின்னு படித்தோம். மா அப்படிங்கிறது இப்படி. தா ஓப்பன் ப்ராக்கெட், மா அப்படிங்கிறது இப்படி. நெக்ஸ்ட் வந்து லா கா. லா கா நீட்டி விடணும். லா, இது வந்து லான்னு படிச்சிருக்கோம். கா அப்படிங்கிறது என்ன பண்ணணும்னு படித்தோம், ஒரு டேஷை நீட்டி விடுறது. அப்போ லா கா, அவ்வளோதான். நெக்ஸ்ட் பாருங்கள், பா இல்லா. ஓகேவா? பா இல்லா. நேத்திக்கே பார்த்தோம், இல்லா அப்படிங்கிறத வந்து இப்படியும் பயன்படுத்தலாம், இப்படியும் பயன்படுத்தலாம் அப்படின்னு நம்ம படித்தோம். இங்கே வந்து பாவை இப்படி போட்டுட்டு இல்லாவை இப்படி போடாமல் இப்படி போட்டுக்கலாம். எப்படி வேணாலும் நம்ம பயன்படுத்திக்கலாம், நமக்கு வசதிக்கு ஏற்ற மாதிரி. அப்போ பா இல்லா யூஸ் பண்ணுவோம். இதுவும் பயன்படுத்தலாம், இதுவும் பயன்படுத்தலாம். நம்ம இதை யூஸ் பண்ணுவோம், அவ்வளோதான். இல்லா. நெக்ஸ்ட் வந்து யாரா. யாரா எப்படி படித்தோம், இது வந்து யா, சின்ன கொக்கி வச்சு வர்றது யா. ரா அப்படிங்கிறது கூட கொஞ்சம் நீட்டி விட்டுறணும். அப்போ யா ரா. கரெக்டாக? இந்த மாதிரி கொக்கி வச்சு இப்படி வரும். ரா அப்படிங்கிறது எப்படி படித்தோம், நேராக வரும்னு படித்தோம். அப்போ யாரா அப்படிங்கிறத நீட்டி விட்டாச்சுன்னா யாரா. நெக்ஸ்ட்டு வாக்கா. வா அப்படிங்கிறது இப்படியும் போடலான்னு படித்தோம், இப்படியும் போடலான்னு படித்தோம். கரெக்டாக? ஸோ நான் இந்த இடத்துல வாவை எப்படி போட போகிறேன் அப்படின்னா இப்படி போட போகிறேன். வா கா அப்படிங்கிறது இப்படி. வா கா. நெக்ஸ்ட் ஹானா எப்படி யூஸ் பண்ணோம், ஹா அப்படிங்கிறது இப்படி வரும், நா அப்படிங்கிறது இப்படி. ஹா அப்படிங்கிறது முடிச்சு போட்டு வரும்னு பார்த்தோம். கரெக்டாக? இந்த மாதிரி முடிச்சு போட்டு இப்படி வரும். ஓகேவா? ஹா அப்படிங்கிறது இப்படி முடிச்சு போட்டு இப்படி வரும். நெக்ஸ்ட்டு வா லா. வா அப்படிங்கிறது எப்படி படித்தோம், இப்படி படித்தோம். கரெக்டாக? லா அப்படிங்கிறது எப்படி படித்தோம், இப்படி படித்தோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வாலா எப்படி படித்தோம், வா அப்படிங்கிறது இப்படின்னு படித்தோம், லா அப்படிங்கிறது இப்படி படித்தோம். வா லா, சாரி வாலா எப்படி படித்தோம், வா லா. ஓகேவா? இது. நெக்ஸ்ட்டு மானா. மா 3 சுழினா எப்படி படித்தோம், இந்த மாதிரி. மா 3 சுழினா இப்படி. ஷ வந்து ஷா தா. ஷா எப்படி படித்தோம், இந்த மாதிரி முடிச்சு இல்லாமல் இப்படி போடணும் அப்படின்னு படித்தோம். அப்படி தானே? அப்போது ஷா தா. தா எப்படி படித்தோம், ஓப்பன் ப்ராக்கெட். அப்போ ஷா தா அப்படிங்கிறது ஓப்பன் ப்ராக்கெட். அந்த மாதிரி. இம்மா. இம்மா அப்படிங்கிறது சேர்ந்து வந்திருக்கு பாருங்கள். இம்மா அல்லது மான்னு படித்தோம். கரெக்டாக? அப்போ இது இம்மும் வந்திருக்கு, மாவும் வந்திருக்கு. அப்படிங்கிறப்போ இதை நீட்டி போட்டுறணும். மா அப்படிங்கிறதையே கொஞ்சம் பெருசாக போட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்ன, இம்மா அப்படின்னு அர்த்தம். அப்புறமா இங்கே பாருங்கள், 3 சுழி நா வந்து 2 வாட்டி வந்திருக்கு, இன்னா அப்படின்னு. அப்போ இதையும் என்ன செய்யணும், 3 சுழி நா அப்படிங்கிறத நீட்டி போட்டுறணும். 3 சுழி நாவை நீட்டி போட்டாச்சுன்னா அதுக்கு அர்த்தம் வந்து இன்னா. ஓகேவா? நெக்ஸ்ட் அதே மாதிரி பாருங்கள், இவ்வா அப்படிங்கிறது வந்திருக்கு. இவ்வாவை வந்து அதே மாதிரி இவ் அப்படின்னா எப்படி போடணும், இப்படி போடணும். ஆனால் கூட வாவும் வந்திருக்கு. அப்போ இதை கூட கொஞ்சம் நீட்டி போடணும், அவ்வளோதான். இவ்வா. நெக்ஸ்ட்டு இல்லா. இல்லானா உங்களுக்கு இல்லைன்னா எப்படி போடுவோம், லானா எப்படி போடுவோம், இப்படி போடுவோம். கரெக்டாக? ஆனால் இல்லா 2 அணை வந்திருக்கு. அப்போ நீட்டி போடணும், இல்லா அப்படின்னு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா பயிற்சி 2ல் கொடுத்துருக்காங்க. இதே இதை நான் வந்து உங்களுக்கு வந்து நான் போர்ட்லேயும் உங்களுக்கு கூட ஒருக்க எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அத்தியாயம் 1ல் பயிற்சி 2ல் ஃபஸ்ட்டு வந்து பா டா கொடுத்துருக்காங்க. ஓகேவா? பா டா அப்படிங்கிறப்போ இந்த மாதிரி 2 லைன் இருக்கும். லைனில் நம்ம எப்படி எழுதுவோம், பா அப்படிங்கிறப்போ இப்படி, டா அப்படிங்கிறப்போ நீட்டமாக. பா டா, பா டா. ஓகேவா? பா டா. இவ்வளோ நீட்டமாக போடக்கூடாது, கொஞ்சமாக தான் போடணும். நான் எழுதி காமிக்கிறேன் உங்களுக்கு. பா டா. ஓகேவா? இந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு வந்து பா கா. பா அப்படிங்கிறது இந்த மாதிரி, கா அப்படிங்கிறது இப்படி. பா கா, பா கா. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பா வா எப்படி எழுதுவோம், பா வா, பா வா. நெக்ஸ்ட்டு பா ரா. பா ரா, பா ரா. பா சா. நெக்ஸ்ட்டு பா சா, பா சா. இது எப்படி படிச்சிருந்தோம் அப்படின்னா இச்சு அல்லது ஷா அப்படின்னு படித்தோம் நேத்திக்கு. ஸோ அதோட ஸ்ட்ரோக் தான் இது. பா சா. நெக்ஸ்ட்டு பா 3 சுழி நா. பா 3 சுழி நா எப்படி போடுவோம், இப்படி. பா 3 சுழி நா, பா 3 சுழி நா. ஓகே?
நெக்ஸ்ட்டு பா இச்சா. இச்சா எப்படி பயன்படுத்தும்? பா இச்சா, பா இச்சா, பா இச்சா. நெக்ஸ்ட்டு கா மா, கா மா. ஓகேவா? கா மா. நெக்ஸ்ட்டு கா டா. கா அப்படிங்கிறது ஒரு டேஷ் மாதிரி, டா அப்படிங்கிறது நீட்டமா. காங்கிறது டேஷு, டா அப்படிங்கிறது நீட்டமா. நெக்ஸ்ட்டு கா லா. கா அப்படிங்கிறது இந்த மாதிரி, லா அப்படிங்கிறது இப்படி. நம்ம ஏன் இதை லைனை டச் பண்ணி போடுறோம் அப்படின்னா, லா அப்படிங்கிறது லைன்லேருந்து மேலே வருது, கரெக்டாக? ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், கா அப்படிங்கிறத கீழே போடுறோம். கா லா, கா லா. நெக்ஸ்ட்டு கா நா, கா நா, கா நா இல்லை கா நா. இச்சா கா, இச்சா கா, இச்சா கா, இச்சா கா. நெக்ஸ்ட் வந்து கா கா. காக்கா எப்படி போடணும்? நார்மல் காவை நீட்டி விடணும். கா கா, கா கா. நெக்ஸ்ட்டு ஜா ஜா மா. ஓகேவா? ஜா எப்படி போடணும்னு படித்தோம், இப்படி. மா அப்படிங்கிறது இப்படி. இது ஜா அப்படிங்கிறத எப்படி படித்தோம்? இச்சா அல்லது ஜா அப்படின்னு படித்தோம், கரெக்டாக? ஸோ அதுதான் ஜா. ஜா அல்லது மா, ஜா அல்லது மா, ஜா மா. நெக்ஸ்ட்டு தா மா. தா அப்படிங்கிறது ஓப்பன் ப்ராக்கெட், மா அப்படிங்கிறது இப்படி. தா அப்படிங்கிறது ஓப்பன் ப்ராக்கெட், மா அப்படிங்கிறது இப்படி. இந்த மாதிரி கையை எடுத்து இப்படி எழுதக்கூடாது, ஒன்னிச்சே தான் எழுதணும். தா மா அப்படிங்கிறது, தா மா. சரியா? கை எப்படின்னா சொன்ன மாதிரி இப்படி எழுதக்கூடாது, விட்டு விட்டு எழுதக்கூடாது. கையை வந்து நீங்கள் சாத்தே தான் எழுதணும். தா மா, கை எடுக்கக்கூடாது, தா மா அப்படி எழுதணும். நெக்ஸ்ட்டு லா கா, லா கா, லா கா. இந்த மாதிரி கையை எடுக்காமல் தான் எழுதணும். லாவை போட்டுட்டு அதுக்கப்புறம் கையை எடுத்துட்டு கா போடக்கூடாது, சாத்தே தான். லா கா. நெக்ஸ்ட்டு பா இல்லா. ஓகேவா? இல்லா அப்படிங்கிறது வந்திருக்கு. அப்போ பா இல்லா. பா இல்லா அப்படிங்கிறத இப்படியும் போடலாம், இப்படியும் போடலான்னு பார்த்துருக்கோம். ஸோ பா இல்லா அப்படின்னு நம்ம எழுதுகிறோம். நெக்ஸ்ட்டு யா ரா. இது ரொம்ப ஈஸி. யா அப்படிங்கிறது சின்ன ஒரு கொக்கியாக வரும்னு பார்த்தோம். ரா அப்படிங்கிறது நீட்டி விட்டுறணும். ராவோட ஸ்ட்ரோக் இது தானே படித்தோம். ரா அப்படிங்கிறது இப்படியும் வரும், இப்படியும் படித்தோம். அப்போ நம்ம இந்த இடத்துல இந்த ராவை பயன்படுத்துகிறோம். ஏன்னா இதெல்லாம் வசதியாக இருக்குது. இப்படி போட்டு இப்படியா போடுவீங்க, அது கஷ்டம் இல்லை. இப்படி போட்டு இப்படி போடுறது தான் வந்து கரெக்டான ஒரு விஷயம். நெக்ஸ்ட்டு வா கா. வா அப்படிங்கிறது இப்படியும் போடலான்னு பார்த்துருக்கோம், இப்படியும் போடலாம். நான் இந்த இடத்துல இதை பயன்படுத்துகிறேன். வா கா, வா கா. ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட்டு ஹா நா. இந்த மாதிரி கொக்கி மாதிரி வரும். ஹா நா, ஹா நா. இந்த மாதிரி கொக்கி மாதிரி. ஹா நா. நெக்ஸ்ட்டு வா லா, வா லா, வா லா. ஓகே, இந்த மாதிரி கையை எடுக்காமல் தான் எழுதணும், நீங்கள் கையை எடுக்கக்கூடாது. வா லா. மா 3 சுழி நா, மா 3 சுழி நா, மா 3 சுழி நா, மா 3 சுழி நா. இம் மா. நெக்ஸ்ட் இம்மா அப்படிங்கிறப்போ மாவையே நம்ம என்ன பண்ணுறோம், நீட்டி போடுறோம். மாவையே நீட்டி போட்டால் அதுக்கு அர்த்தம் வந்து இம்மா. நெக்ஸ்ட் ஷா தா. ஷா அப்படிங்கிறது எப்படி படித்தோம், இப்படி கொக்கி முடிச்சு இல்லாமல் வந்து அது ஷான்னு பார்த்தோம். ஷா போட்டு தா, ஷா போட்டு, ஐயோ இங்கே ஒட்டக்கூடாது, ஷா அப்படி போட்டு தா, ஷா தா. அப்புறமா இல் லா பார்த்தோம், கரெக்டா? இல்லா அப்படிங்கிறப்போ இப்படி வரும் லா. அதே நீட்டி போட்டாச்சுன்னா இல்லா, நீட்டி போட்டால் இல்லா. நெக்ஸ்ட்டு இம் மா பார்த்துட்டோமா. நெக்ஸ்ட்டு 3 சுழி இன் நா. ஓகேவா? அது எப்படி பார்த்தோம், 3 சுழி நான் எப்படி போடுவோம், இப்படி போடுவோம். அப்போ அதை நீட்டி விட்டாச்சுன்னா இன்னா. நெக்ஸ்ட்டு இவ் வா, இவ் வா.
இவ் அப்படிங்கிறப்போ இப்படி வரும். அதே வாவை நீட்டும் போது இப்படி வந்துடும். இவ்வா இவ்வா அப்படி வந்துடும். ஓகேவா? அத்தியாயம் 1ல் இருக்கிற பயிற்சி 2 நம்ம இப்போ பார்த்துட்டோம். உங்களுக்கு புரிஞ்சுதா? நான் சொல்லித்தரது வந்து உங்களுக்கு மனசில் ஆகுதா என்னன்னு சொல்லிட்டு எனக்கு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொன்னால் தான் எனக்கு தெரிய வரும். பார்த்துக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு நான் கொடுத்த அந்த பேசிக் வீடியோவை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நல்லா புரியும். ஹோம்ஒர்க் கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஹோம்ஒர்க் பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம பார்த்த இந்த அத்தியாயம் 1ல் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் இப்போ நான் பாடா ஃபஸ்ட்டு சொல்லி கொடுத்தேன் கரெக்டாக. அந்த பாவையும் டாவையும் கிட்டத்தட்ட ஒரு பக்கமாவது ஃபுல்லாக எழுதுங்க. ஒரு பக்கமோ 2 பக்கமோ உங்களுக்கு மனசிலாகிறது வரைக்கும் நீங்கள் எழுதுங்க. அதாவது இந்த பாடான்னு யாராவது சொல்லியாச்சுன்னா பாக்கு இதுதான் ஸ்ட்ரோக்கு, டாக்கு இதுதான் ஸ்ட்ரோக்குன்னு உங்களுக்கு ஓர்மை வரது வரைக்கும் இந்த பாடாவை மட்டுமே நீங்கள் வந்து ரிப்பீட்டடாக எழுதணும். அதே மாதிரி பாக்கா இப்படி ஒவ்வொரு வார்த்தையும் நான் சொல்லி தந்தது எல்லாத்தையுமே வந்து ஒரு செப்பரேட்டாக ஒரு லாங் சைஸ் நோட்டு வாங்கி நீங்கள் ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதுதான் வந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க்கு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம லேர்ன் பண்ணது பார்த்தீங்கன்னா அத்தியாயம் 1ல் இருக்கிற பயிற்சி 2 தான் பார்த்தோம். பயிற்சி 1 பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நான் உங்களுக்கு பேசிக் எடுத்தேன் பார்த்தீங்களா, அந்த பேசிக் தான் பயிற்சி 1ல் கொடுத்துருக்காங்க. பயிற்சி 2 என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஸோ இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு அத்தியாயம் 2 நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம கண்டிப்பாக மீட் பண்ணலாம். இந்த வீடியோ எப்படி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் வந்து பென் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க, நீங்கள் பென்சில் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வீடியோவில் கிளியராக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் பென் வச்சு நான் உங்களுக்கு எழுதி காமிச்சேன். ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம்.